வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையேட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ரெசிபியான சுசியம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இதில் வெல்லம், கடலைப்பருப்பு, தேங்காய் எல்லாம் சேர்ந்து பண்ணுறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சுசியம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கிடலாம். அதுக்கு பச்சரிசி 1 கப்பும் உளுந்து 1/2 கப்பும் ஒன்றா சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ ஊற வச்சதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ இது கூட உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட இட்லி மாவு இருந்தால் அதையே வச்சு இந்த சுசியம் பண்ணிக்கிடலாம். இல்லாட்டி ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடலாம். மாவு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும். இப்போ இதை தனியாக வச்சிடலாங்க. அடுத்து பூர்ணம் பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பு 1/2 கப் எடுத்துருக்கேன். இதை 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. ஊற வச்ச கடலைப்பருப்பை குக்கரில் 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். கடலைப்பருப்பை குலைவாக வேக வச்சிடக்கூடாதுங்க. நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மசிகிற ஸ்டேஜில் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்து வெல்லம் 3/4 கப்பு எடுத்துருக்கேன். ஒரு பேனில் இந்த வெல்லத்தை மாற்றிட்டு இது கூட 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். வெள்ளைப்பாக ரெடி பண்ணுறதுக்கு இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். நமக்கு கம்பிப்பதம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. வெள்ளை நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். வெள்ளை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து வெள்ளைப்பாகில் இருக்க தூசியெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம வெள்ளைப்பாக வடிகட்டிக்கிறலாங்க. இப்போ வடிகட்டின வெள்ளைப்பாக தனியாக வச்சிடலாம். அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் எடுத்துருக்கேன். இது கூட 1 கப் அளவு துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காவை நெய்யில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காவை நெய்யில் ஃப்ரை பண்ணி நம்ம சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இது கூட வேக வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பை தேங்காவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்ச வெள்ளைப்பாக சேர்த்துடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே கரண்டியில் பருப்பை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. 1-2 பருப்பு முழு சறந்தால் பரவாயில்ல, அது சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட இடித்து வச்ச ஏலக்காவை 3 சேர்த்துக்கிறேன். இது அப்படியே கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நம்ம உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்தால் போதும். இப்போ நல்லா திக்காகிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ நல்லா ஆறின அப்புறம் கொஞ்சமாக பூர்ணத்தை எடுத்து நம்ம சின்ன பால் ஷேப்புக்கு உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இதை தனியாக பிளேட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கணும். அடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்ச மாவில் இந்த பூர்ண பாலை உள்ளே வச்சுட்டு மாவு ஃபுல்லாக எல்லா சைடும் கவர் ஆகிற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் அதில் போட்டுடலாம். இதே மாதிரி மற்றதையும் நம்ம ரெடி பண்ணிக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகி பொன்னிறமாக வரும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அடிக்கடி இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் ஈவனாக வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், கலர்லாம் சேஞ்ச் ஆகி பொன்னிறமாக வந்துடுச்சு. ரெடி ஆகிருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இதை பிளேட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி மற்றதே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும்.
அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்வீட் ரெசிபி சுசியம் ரெடி ஆகிருச்சு. இது பார்த்தீங்கன்னா வெளில நல்லா சாஃப்டான ஒரு லேயர் இருக்கும், அதுவே உள்ளே பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு இனிப்பாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் இட்லி மாவு இருந்தால் டக்குன்னு பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.